எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்திருக்கு. இன்றைக்கி இல்லை, சுதந்திரம் பெற்ற நாளில் இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி எந்தெந்த பதவிகளுக்கு போட்டி போடுறாங்களோ அந்தந்த பதவிகளுக்கு அவங்கவுங்க அந்த பதவியை பொறுப்பேற்றுக்கிட்டு மக்களுக்காக பயனுள்ள செயலை பண்ணலாங்கிறதுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்களுக்கானவர், மக்களுக்கு தொண்டு செய்ய அவர் பாடுபடலாம், உழைக்கலாம் என்ற நிலையை நாம் எல்லாம் தெரிந்தது தான். தெரிந்தாலும் கூட அவர்களுக்கு பதவிக்கு வருவதற்காக கவர்ச்சிகரமான திட்டங்கள் எல்லாம் அறிவித்து அந்த பதவிகளுக்காக வந்து விடலாம் என்ற ஆசையில் கவர்ச்சிகரமான திட்டம், மக்களுக்கு தேவையானதை நான் மக்களுக்காக பாடுபடுவேன், மக்களுக்கு தேவையானதை நான் அன்றாட என்னெல்லாம் செய்யலாம் என்று புது புது திட்டங்களை நான் அறிமுகப்படுத்தி அந்த பதவிக்காக வந்து விடுகிறேன். நாம் அதை நம்பி வாக்களித்து விடுகிறோம். இதையெல்லாம் அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அதை மட்டும் நிறைவேற்றுவார். வாக்குறுதி தந்தாரே அதை முழுவதும் நிறைவேற்றி விடுவார் என்றால் அது நிறைவேற்றிவிட முடியாது, சாத்தியம் அல்ல. ஏனென்றால் அரசியல் சட்ட திட்டங்கள் அது உட்பட்டது எதுவோ அதை மட்டும்தான் செயல்படுத்த முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சட்டசபைக்கு போகலாம், எம்எல்ஏ, எம்பி. ஆனால் மக்களுக்கு எது அதை செயல்படுத்த முடியுமோ, சட்டத்துக்குட்பட்டு எதை செயல்படுத்த முடியுமோ அதை மட்டும்தான் செயல்படுத்த முடியும். ஆகையாலே வாக்குறுதி கொடுத்து விட்டார் என்பதற்காக முழுவதும் அதை செயல்படுத்தி விடுவார் என்பதை நாம் நம்பிவிடக்கூடாது. சிந்தித்து வாக்களிப்போம். நம் ஒவ்வொரு வாக்கும் ஒரு நல்ல செயல் செய்வதற்காக நமக்கும் நம் மக்களுக்கும் நம் ஊருக்கும் நம் நாட்டிற்கும் பயனுள்ள செயலை செய்பவர் எவரோ எனக்கே வாக்களிங்கள் என்று நான் கூறவில்லை. பயனுள்ள செயல் யார் செய்வாரோ அவருக்கு வாக்களிங்கள் என்று உங்களிடத்தில் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெங்கசுவாமி பெரியாவரம் பெற்று அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.